परमेश्वर के पास गहरे आराधना में हम चले जाते हैं, वैसे ही आज भी हम परमेश्वर के बारे में अध्ययन करने के लिए कोशिश करेंगे। நாம் ஒவ்வொரு வாரமும் செய்து வருகிற பிரகாரமாக ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய ஆராதனைக்கு நேராக கடந்து செல்கிறது போல இப்பொழுதும் நாம் செய்ய இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் अनेक विधंगलिले तम्मई नमक परमेश्वर कई प्रकार की जो गुणों को हमारे बीच में वो प्रकट करता है. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் अनेक விதமான குணாதிசயங்களை நம்மிடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். उन गुणों के आधार पर अलग अलग नाम से हम परमेश्वर को यहाँ पा सकते हैं. அந்த குணங்களுக்கு அடிப்படையில் अनेक விதமான பெயர்களை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். इसलिए हम परमेश्वर के बारे में देखते हैं, परमेश्वर एक अच्छा चरवाहा है. இதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனாக நாம் பார்க்கிறோம். इसी प्रकार अगर हम देखेंगे परमेश्वर को अलग अलग नाम से हम यहाँ पर देख सकते हैं. இதே போல பல்வேறு பெயர்களை நாம் இந்த வேதாகம புத்தகத்திலே பார்க்க முடியும். यहाँ आज भी हम परमेश्वर को हम देखने जा रहे हैं. व्यवस्था विवरण उसका पहला अध्याय 31वां वचन को कोई पढ़ेंगे. இன்றும் கூட உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். व्यवस्था विवरण उसका पहला अध्याय उसका 31वां वचन को हम ध्यान करेंगे. फिर तुमने जंगल में भी देखा कि जिस रीति कोई पुरुष अपने लड़के को उठाए चलता है, उसी रीति हमारा परमेश्वर यहोवा हमको इस स्थान पर पहुँचाने तक उस सारे मार्ग में जिससे हम जाए हैं उठाए रहा है. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. यहाँ परमेश्वर को एक पिता के रूप में हम यहाँ पर देखते हैं. இங்கே ஆண்டவரை நாம் ஒரு பிதாவினுடைய ஸ்தானத்திலே நாம் பார்க்கிறோம். जैसा पिता अपना बेटा को या अपने बच्चों को संभालते हुए ले जाता है, उस प्रकार यहाँ परमेश्वर दर्शाया जा रहा है. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பராமரித்து நடத்தி செல்கிறானோ அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். जब परमेश्वर इस वचन को मेरे सामने लेके आया इस आराधना के लिए, இந்த ஆராதனைக்காக இந்த வசனத்தை ஆண்டவர் எப்பொழுது எனக்கு காண்பித்து கொடுத்தாரோ, मैं ये वचन का संदर्भ क्या है, इसका भूमिका क्या है, ये किस प्रकार का जो समय में वातावरण में ये वचन जो है यहाँ पर लिखा गया है, उसमें ध्यान देने के लिए शुरू किया. இந்த வசனம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுதப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து நான் ஆராய ஆரம்பித்தேன். यहाँ मूसा अपने लोगों से बातचीत करते हुए हम देख सकते हैं. இங்கே மோசே தன்னுடைய ஜனங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். यहाँ अगर आप 21वां वचन से लेकर देखेंगे, இங்கே நாம் அதற்கு முன்பதாக இருக்கிற 29வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது वहाँ देखेंगे, वहाँ परमेश्वर जो वायदा दिया है, वायदा के रूप में जो देश को दिया है, उसके बारे में यहाँ पर हम पढ़ते हैं. இங்கே முன்பதாக நாம் வாசித்து பார்க்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. परमेश्वर के द्वारा मूसा कहता है डरना नहीं, उसको आप लोग अपना सकते हैं. ஆண்டவர் மோசேயின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று. और ये भी बतलाते हैं तुम लोग जाना और अपनाना. இப்படியுமாக சொல்கிறார், நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று. लेकिन लोग आके कह रहे हैं नहीं नहीं नहीं, हम लोगों के बीच में से हम कुछ लोगों को पहले विदा करेंगे, वहाँ जानबीन करेंगे, वहाँ कैसा है क्या है, क्योंकि बाइबल में वही लिखा है 22वां वचन में. तो मूसा के लिए वे लोग इन सारे बातों को वे लोग बता रहे हैं. ஆனால் அங்கிருந்து ஜனங்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, நம்ம சில மனிதர்களை முன்பாக அனுப்ப வேண்டும், அங்கே போய் நாம் அதை பார்க்க வேண்டும் என்று 22வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். अच्छा से सुनिएगा, परमेश्वर के द्वारा वायदा किया गया देश सामने है. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर ये भी कहता है जाओ अपनाओ. தேவன் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். लेकिन लोगों के अंदर कुछ ऐसा घबराहटें, इस प्रकार का डर की बातें धीरे धीरे वहां पर उठ रहा है. ஆனால் ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயத்துக்குரிய காரியங்கள் அங்கே உருவாக ஆரம்பிக்கிறது. तो मूसा वे लोग बोलने के चलते और 12 लोगों को वहां पर भेजें.
மோசே அவர்கள் சொன்னதுனால ஜனங்களை அங்கே அனுப்பினார். 25वां वचन में यहाँ पर लिखा है वहां से अच्छे अच्छे फलों को वे लोग लेके आए. 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அங்கிருந்து நல்ல நல்ல கனிகளை எடுத்து வந்தார்கள் என்று சொல்லி. वहां लोग आके कहने लगे वो बहुत अच्छा देश है. அங்கே வந்து இப்படியாக சொல்லுகிறார்கள் அது மிகவும் நல்ல தேசம். 26वां वचन में हम देखते हैं तो भी वे लोग जाने के लिए तैयार नहीं थे. 26வது வசனத்திலே பார்க்கிறோம் அப்படி இருந்தும் அவர்கள் வந்து தயங்குகிறார்கள் போகிறதற்கு. मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், परमेश्वर के द्वारा वायदा किया हुआ बातें सामने हैं. ஆண்டவர் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் முன்பாக இருக்கிறது. परमेश्वर जाने के लिए और अपनाने के लिए मूसा के द्वारा वहां पर बताया भी है. நீ தேவன் மோசேயின் மூலமாக நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தார். वहां से लौट के आए हुए लोग भी बताएं वो देश बहुत अच्छा देश है. அங்கே போய் பார்த்து வந்த மக்களும் இப்படியாக சொன்னார்கள் அந்த தேசம் நல்ல தேசம் என்று. इस प्रकार का संदर्भ में ही ये वचन को परमेश्वर कहता है मैं एक पिता के रूप में जैसा तुम लोग को लेके आया उसको स्मरण करो. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த வசனத்தை தேவன் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், எப்படி ஒரு பிதா நடத்தி வந்தார் அப்படியே நான் உங்களை நடத்துவேன் என்று. क्योंकि लोगों के अंदर में एक प्रकार का डर, ஏனென்று சொன்னால் ஜனங்களுக்குள்ளாக ஒரு விதமான பயம், लोगों के अंदर में एक प्रकार का घबराहट, ஜனங்களுக்குள்ளாக ஒரு விதமான குழப்பம். मैं नहीं जानता हूं आज हमारा हालत क्या है. எனக்கு தெரியவில்லை இன்று நம்முடைய சூழ்நிலை என்னவென்று சொல்லி. शायद परमेश्वर आपके जीवन में दिया हुआ वायदा आपके सामने जरूर होगा. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கலாம். बार बार परमेश्वर वायदा को आपको कंफर्म करते हुए भी आप कई वातावरण में देखे होंगे. அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய காரியங்கள் अनेक உறுதி நடைமுறை காரியங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கலாம். आपका परिवार के संबंधित हो सकता है, அது ஒருவேளை குடும்ப காரியங்களாக இருக்கலாம், बच्चों का संबंधित हो सकता है, பிள்ளைகளுக்குரிய காரியங்களாக இருக்கலாம், सेवकाई का संबंधित हो सकता है, ஊழிய காரியங்களாக இருக்கலாம், आपके लिए जो दर्शन मिला है उस प्रकार के बातों का संबंधित हो सकता है. உங்களுக்கு ஒருவேளை தரிசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கலாம், அதற்குரிய காரியங்களாக இருக்கலாம். लेकिन जाने अनजाने आपके अंदर में बाहर तो नहीं बता पा रहे हैं, लेकिन अंदर अंदर एक प्रकार का घबराहट है. அறிந்தும் அறியாமலும் வெளியே சொல்ல முடியாமல் ஒருவேளை உங்களுக்குள்ளாக ஒரு பயம் குழப்பம் காணப்படலாம். कैसा ये पूरा होगा, இது எப்படியாக நடக்கும்? ये डर शायद आपके अंदर में रहता होगा. ஒருவேளை இந்த பயம் உங்களுக்குள்ளாக காணப்படலாம். परमेश्वर कहता है अभी तक किस प्रकार एक पिता के रूप में मैं तुम्हें लेके आया उसको स्मरण करो. ஆனால் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், இதுவரை எப்படியாக ஒரு தகப்பனை போல உன்னை நான் நடத்தி வந்தேனோ அதை நினைத்துக்கொள். इन लोगों के बारे में जब मैं यहाँ पर देखा, இந்த இடத்துல இந்த ஜனங்களை நான் பார்க்கும் பொழுது ये किस प्रकार का डर एक इजराइल लोगों के अंदर में पाया गया. எப்படிப்பட்ட பயங்கள் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்டது. अगर आप 27वां वचन को अगर देखेंगे 27, ஒருவேளை நீங்கள் 27வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் वहां पर एक प्रकार का डर है. अगर उस वचन को अगर आप देखेंगे, परमेश्वर हमें बुराई कर देगा, परमेश्वर हमें सत्यानाश कर देगा, परमेश्वर हमें खत्म कर देगा, इस प्रकार का डर उन लोग के अंदर में है. 27வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவேளை நமக்கு தீமை செய்து விடுவாரோ, தீங்கு செய்து விடுவாரோ என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. क्योंकि वे लोग परमेश्वर के विरोध में कुड़कुड़ाए, मुरमुरताர்கள். ஏனென்று சொன்னால் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், और परमेश्वर के विरोध में परमेश्वर का विरोध में बातें किए, ஆண்டவருக்கு விரோதமாக பேசினார்கள். अभी सबसे पहले एक डर है, परमेश्वर हमें आगे बढ़ने नहीं देगा, खत्म कर देगा. ஆண்டவர் முதலாவது இப்படியாக ஒரு பயம் அவர்களை காணப்பட்டது, ஆண்டவர் என்னை முன்னோக்கி செல்ல விட மாட்டார், அவர் என்னை அழித்து விடுவார் என்ற ஒரு பயம். शायद ये सुबह के वक्त में आपके जीवन में बीती हुई गलतियां, बीती हुई ऐसा कुछ घटनाएं आपके अंदर ये डर को ले आता होगा. இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுடைய பின்னான காரியங்கள், பின்னான தவறுகள், பாவங்களை குறித்த ஒரு பயம் உங்களுக்கு காணப்படலாம். इसलिए मेरे जीवन में इस प्रकार का घटना के ऊपर घटना होते जा रहा है. இதனால தான் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் நடைபெறுகிறது. शायद इसी कारण से मैं आगे नहीं बढ़ पा रहा हूं. ஒருவேளை இந்த காரணத்தினால தான் என்னால் முன்னோக்கி செல்ல முடியவில்லை. शायद इसी कारण से मेरे बातें विलंब होते जा रहा है. ஒருவேளை இந்த காரணத்தினால தான் என்னுடைய காரியங்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறது. इसी कारण से शायद मेरे जीवन में हार
हार के ऊपर हार, हार के ऊपर हार को मैं देखते जा रहा हूं। இந்த காரணத்தினால தான் என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்தடுத்து अनेक தடைகள் காரியங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. शायद उस प्रकार का डर, उस प्रकार का भावना के साथ यहाँ पर आप बैठे होंगे। ஒருவேளை இப்படிப்பட்ட பயத்தோடு நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் मैं हर एक लोगों से बातचीत करने के लिए चाहता हूं। நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். छोटे बच्चों से बातचीत करने के लिए चाहता हूं। நான் சின்ன பிள்ளைகளிடத்திலே பேச விரும்புகிறேன். जवान लोगों से बातचीत करने के लिए चाहता हूं। நான் வாலிபர்களிடத்திலே பேச விரும்புகிறேன். बड़े लोगों से मैं बातचीत करने के लिए चाहता हूं। பெரியவர்களிடத்திலும் பேச விரும்புகிறேன். बीती हुई बातें जो आप परमेश्वर के विरोध में किए, जाने अनजाने में, उन बातों को शैतान आपको बार बार याद दिला के आपके अंदर में डर को पैदा करने के लिए कोशिश करता है। கடந்த நாட்களில் அறிந்தும் அறியாமலும் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியங்களை குறித்து பிசாசானவன் உங்களுக்கு ஒருவேளை பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். लेकिन आप डरने का कोई जरूरत नहीं है। ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயப்படுவதற்கு அவசியம் இல்லை. आज आपके लिए एक परमेश्वर है। ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக உண்டு. एक पिता के रूप में आपको हाथ धर के आगे ले चलने के लिए वो तैयार है। ஒரு தகப்பனை போல தம்மை கரம் பிடித்து முன்பாக நடத்தி செல்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். बाइबल में हम देखते हैं वो उठा के ले जाने के लिए तैयार है। இங்கே வேதாகமத்திலே பார்க்கிறோம், அவர் நம்மை தூக்கி செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். शैतान का सबसे पहला सफलताएं और आदम और हवा के साथ कहां पर हुआ मालूम है? பிசாசுனுடைய முதலாவது அந்த காரியம் ஆதாம் அவனுடைய வெற்றி, அவங்களை வெற்றி முதலாவது அந்த ஆதாம் ஏவாளுடைய காரியத்திலே காணப்பட்டது என்னவென்று தெரியுமா? परमेश्वर के बारे में संदेह को पैदा किया। ஆண்டவர் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. आप कभी भी आपका जो पिता परमेश्वर का प्यार को कभी संदेह मत कीजिएगा। நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய தகப்பனாகிய ஆண்டவருடன் மேல் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை குறித்து சந்தேகப்படாதீர்கள். एक स्त्री को लोग पकड़ के लेके आए, व्यभिचार कर रही थी। ஒரு ஸ்திரியை பிடித்து வந்தார்கள். இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்யப்பட்ட ஸ்திரீ. सबके सब उसको खत्म करने के लिए पत्थर को उठा दिए। எல்லாரும் அந்த ஸ்திரியை அழிப்பதற்காக கல்லை எடுத்தார்கள் கரத்திலே. लेकिन वहां पर प्रभु यीशु मसीह था। ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் இப்படியாக சொன்னார், இயேசு கிறிஸ்து उन स्त्री को अपनाते हुए, क्षमा करते हुए उसको जीवन को वापस देने के लिए वो तैयार था। அந்த ஸ்திரீயினுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அதனுடைய வாழ்க்கையை திரும்ப கொடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். परमेश्वर का प्रेम में कोई बदलावट नहीं है। ஆண்டவருடைய அன்பிலே ஒரு பாரபட்சமும் கிடையாது. आप अपने आप में ये इस प्रकार का डर के साथ रहने के लिए कोई जरूरत नहीं है। நீங்கள் இப்படிப்பட்ட பயத்தோடு அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए अपने आप को पिता के साथ तुलना करके यहाँ परमेश्वर कहता है, स्मरण करके देखो जैसा आज तक आप लोगों को मैं उठा के मैं यहाँ तक लेके आया। அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துகிறான் அதே போல நான் உன்னை நடத்தி வருவேன். आपको और मुझको खत्म करने के लिए परमेश्वर बैठ के कुछ योजना बनाने के लिए जरूरत नहीं है। உங்களையும் என்னையும் அழிப்பதற்கு தேவன் உட்கார்ந்து தீர்மானம் திட்டம் தீட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. हम लोग कौन होते हैं? நம்ம யார்? அதை हम लोग कुछ नहीं है। நம்ம ஒன்றுமே இல்லை. इसी के चलते वो आ रहा, उसी के चलते आप कभी परमेश्वर का प्यार को आप संदेह मत कीजिएगा। இதனால தான் நடந்துச்சு, அதனால தான் நடந்துச்சு என்று ஒருபோதும் ஆண்டவருடைய அன்பை குறித்து சந்தேகப்படாதீர்கள். सबसे पहले लोगों के अंदर में डर इसलिए हुआ, परमेश्वर के बारे में गलत विचार करने लगे। இங்கே முதலாவது பயம் இதனால தான் உண்டாகுனது, ஆண்டவரை குறித்து ஒரு தவறான நோக்கம். दूसरा और एक डर को यहाँ पर हम देखते हैं, भविष्य के प्रति इन लोगों के अंदर में डर आ गया। இரண்டாவது ஒரு பயம் இங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். 28वां वचन का पहला जो लाइन में लिखा है, हम कहां किधर जाएंगे? 28வது வசனத்திலே முதலாவது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எங்கே போகலாம்? हम किधर जाएं? நாம் எங்கே போவோம்? शायद ये डर जो है धीरे 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 आपके सामने भविष्य के प्रति डर को पैदा करता होगा। இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. ऐसा हो जाएगा तो मैं कहां जाऊंगा? இப்படி நடந்துருச்சுனா நான் எங்க போவேன்? ऐसा हो जाएगा तो फिर मेरा पढ़ाई कहां कैसा होगा? இப்படி நடந்துருச்சுனா என்னோட படிப்புக்குரிய காரியங்கள் என்ன ऐसा ஆகும்? हो जाएगा तो मेरा परिवार, मेरा भविष्य, मेरा सेवकाई, मेरा बातें कैसा होगा? இப்படி நடந்தது என்று சொன்னால் என்னோட குடும்ப காரியங்களோட ஊழிய காரியங்கள் என்ன ஆகும்? अभी तक जो परमेश्वर आपको संभाल के लेके आया, वो परमेश्वर का सामर्थ काफी है आगे भी आपको ले जाने के लिए। இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். अगर आप बैठ के थोड़ा सा सोचेंगे, நீங்கள் ஒருவேளை அமர்ந்து யோசித்து பார்ப்பீர்கள் என்று जिन சொன்னால், बातों को आज आप सामना कर रहे हैं, இன்றைக்கு நாம் அந்த நம்முடைய காரியங்கள் कभी ना कभी आप पहले इसको एक्सपीरियंस जरूर किए होंगे। நாம்
பின்னாடி எப்பயாவது அதை நாம் அனுபவித்திருப்போம். आप पुराना जीवन में जिंदगी में जरूर इस प्रकार का जो वातावरण को आप अनुभव जरूर किए होंगे। இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிற்பட்ட காலத்திலே ஏதாவது கண்டிப்பாக நடந்திருக்கும். उसको याद करके देखिएगा। நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். भविष्य के बारे में चिंता मत कीजिएगा। எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். कभी कभी बच्चों से पिता इस प्रकार कहता है, சில நேரங்களிலே இப்படியாக பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்வார்கள், पापा कहता है पापा हूं ना क्यों डरती हो। அப்பா இருக்கறல ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. इतना बोलेगा हिम्मत बढ़ जाएगा। அப்படி சொன்ன உடனே அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு தைரியம் வந்துரும். आप किसी भी बातों को जो सामने जो भविष्य की बातें हैं उसको लेके चिंता करने की जरूरत नहीं है। உங்களுடைய எதிர்கால காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. मिस्र देश से छुड़ाया हुआ परमेश्वर साथ में है। எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் நம்மோடு கூட உண்டு. मिस्र देश का मतलब सबसे एकदम ताकत और एक उस प्रकार का जो एक ताकत वाला एक देश है। எகிப்து தேசமானது மிகவும் ஒரு பலசாலிகள் நிறைந்த ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பான தேசம். मिस्र देश से छुड़ाया हुआ परमेश्वर साथ में है, आगे भी आपको अगुवाई कर सकता है। அப்படிப்பட்ட தேசத்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்தி செல்வதற்கு வல்லவர். आज हम लोग से देख के परमेश्वर कहता है मैं पिता के रूप में उठा के जैसा आज तक लेके आया वैसा ही मैं ले जाऊंगा। இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், எப்படி இதுவரைக்கும் நான் ஒரு தகப்பனை போல உன்னை நடத்தி சென்றேனோ அதே போல இனியும் நடத்த வல்லவர். साथ ही साथ और एक प्रकार का डर भी उन लोग के अंदर में आ गया। அதோடு கூட இன்னொரு பயமும் ஜனங்களுக்குள்ள காணப்பட்டது. जिन बातों को वे लोग को सुने उसी के चलते डर आ गया। எந்த காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டார்களோ அதை குறித்து ஒரு பயம் உண்டானது. अंदर वो देश में कितने लोग, केवल 12 ही लोग अंदर गया, அந்த 12 பேர் தான் அந்த தேசத்துக்குள்ள உள்ள போனாங்க. लेकिन ये सारे लोगों के अंदर में डर कैसा आ गया। இந்த எல்லாருக்குள்ள எப்படியாக பயம் வந்தது. वो बहुत एकदम बलवान लोग है, அவர்கள் எல்லாம் ரொம்ப பலசாலிகள், राक्षस जैसा है, அவங்க எல்லாம் ராட்சகர்கள் மாதிரி இருக்காங்க. और बहुत लंबे चौड़े हैं, அவங்க எல்லாம் நல்ல உயரமா நல்ல और இருக்காங்க. उनका जो फाटक है जो शहरपना जो है एकदम बड़ा है। அவங்க பண்ணியிருக்கிற அந்த மதில் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. जब दूसरे लोगों के बातों के ऊपर हम कान लगाएंगे जरूरत से ज्यादा डर हमारे अंदर आ सकता है। எப்பொழுது நம்ம தேவைக்கு அதிகமா மற்றவருடைய காரியங்களை கேட்கிறோமோ அப்பொழுது இப்படிப்பட்ட பயங்கள் வருகிறது. मुझे हंसी आया ये वचन को जब मैं पढ़ रहा था। இந்த वचनத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. ये ऐसा बड़ा चढ़ा के बोल रहा है उसका जो है ना वानते अलाव मदिलगल, अब लग रहा है इन लोगों का शहरपनाएं जो है वहां आसमान को छू लिया। அங்க இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, வானத்தை அளவு அங்க வானத்து உயரத்துக்கு அங்க மதில்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ये लोगों के अंदर में डर को लेके आया। இப்படிப்பட்ட காரியங்கள் ஜனங்களுக்குள்ளாக பயத்தை ஏற்படுத்தியது. यह मैं आपको कहने के लिए चाहता हूं, இப்போ இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், जिन बातों को आप सुनते हैं उसको लेके डरने की जरूरत नहीं है। நீங்கள் எந்த காரியங்களை கேள்விப்படுகிறீர்களோ அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. उससे ज्यादा परमेश्वर जो वायदा दिया उसके ऊपर आप निर्भर होने का जरूरत है। அதற்கு அதிகமாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களா இருக்க வேண்டும். लोगों से जिन बातों को हम सुन रहे हैं उसके ऊपर हम आधार है, या परमेश्वर हमारे लिए वायदा किया है उसके ऊपर हमारा जीवन आधार है। மனிதர்கள் மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள் மேலே நம்முடைய செவிகள், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய காரியங்கள் இருக்கிறதா அல்லது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் மேலே இருக்கிறதா? पौलुस ये निश्चयता के साथ रहा, जो मेरे लिए कहा गया उसी प्रकार ही बातें होगा। பவுல் இப்படியாக உறுதியாக காணப்பட்டார், என்னக்காக சொல்லப்பட்ட காரியங்கள் என்னவோ அதுதான் நடக்கும். जिन बातों को परमेश्वर मेरे लिए बताया वो जरूर होगा, எனக்காக வைக்கப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். क्योंकि वो मेरा प्रेमी पिता है। ஏனென்று சொன்னால் அவர் சிநேகிதமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். वो हमसे इतना प्यार करने वाला परमेश्वर है। அவர் நம்மிடத்தில் இவ்வளவாக அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். उस महान परमेश्वर का प्यार को हम समझते हुए हम उनको आराधना करने के लिए हम जा रहे हैं। அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய அன்பை நாம் அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாய் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். आप अपने बातों को लेके डरने का कोई जरूरत नहीं है। நம்முடைய காரியங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. जब आप निर्णय करेंगे प्रभु के पास जाने के लिए वो आधा रास्ता में खड़ा है आपको गले लगाने के लिए। ஆண்டவர் நம்மை வருகிற நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை கரம் பிடித்து தூக்குறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். आपके डर को निकाल के आपको आगे उठा के ले जाने के लिए वो तैयार है। நம்முடைய பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு நம்மை முன்னோக்கி செல்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். पिता परमेश्वर के पास हम ये गीत को गाते हुए